ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வேவ் லென்த் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொபகேஷன், அதுக்கப்புறமா ரிலேஷன் பிட்வீன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா, தட் மீன்ஸ் ரிலேஷன் பிட்வீன் ப்ரைமரி அண்ட் செகண்டரி கான்ஸ்டன்ட். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம வேவ் லென்த் பார்க்கலாம். ஸோ வேவ் லென்த் பார்க்குறதுக்கு முன்னாடி டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா சிக்னல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். ஸோ சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் நமக்கு இன்ஃபைனைட் லென்த் இருக்கும். ஸோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளோட வோல்டேஜ் அண்ட் கரண்டோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேயா, லென்த் வேவ் வந்து ப்ரொபகேட் ஆகும்போது லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது வோல்டேஜ் வந்து என்ன ஆகுதுன்னா டிஃபர் ஆகுது. ஓகே, அதாவது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வேவ் லென்த் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வேவ் லென்த்னாலே மீனிங் என்னென்னா லென்த்து. ஓகேயா, ஸோ ஒரு பர்டிகுலர் லென்த்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா வேவ் லென்த்துன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் ஒரு வேவ் எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் பீக் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். பாசிட்டிவ் பீக், நெகட்டிவ் பீக், பாசிட்டிவ் பீக், நெகட்டிவ் பீக். ஸோ வேவ் லென்த்தோட டிஸ்டன்ஸை நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பீக் மேக்ஸிமம் பீக்கோட டிஸ்டன்ஸ், ஸோ இது வந்து ஒரு வேவ் லென்த்து லேம்டான்னு சொல்லலாம். வேவ் லென்த் வந்து ரெப்ரசன்டட் பை லேம்டா. ஆர் இந்த லென்த் எடுத்துக்கலாம், ஆர் இந்த லென்த்தை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த மினிமம் பீக்கோட டிஸ்டன்ஸ், ஓகேயா, ஒரு மினிமம் பீக்லேருந்து இன்னொரு மினிமம் பீக்கோட டிஸ்டன்ஸை லேம்டான்னு சொல்லலாம். இதுதான் வந்து ஆக்சுவலாக வேவ் லென்த் டிஸ்டன்ஸ். ஓகேயா, டிஸ்டன்ஸ் தான் வேவ் லென்த். அப்போ த டிஸ்டன்ஸ் தட் த வேவ் ட்ராவல்ஸ் அலாங் த லைன் while the phase angle is changing through 2 pi radians. ஓகே, phase angle வந்து changing through 2 pi radians தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வேவ் லென்த்துன்னு சொல்கிறோம். ஸோ வேவ் லென்த்துக்கு இன்னொரு டெஃபினிஷன் இருக்குது. இட் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் அஸ் டிஸ்டன்ஸ் between any point and the next point along the line. Okay, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் along the line at which current or voltage is in same phase. That means நமக்கு 2 pi radian phase வந்து இப்போ இந்த பாயிண்டில் என்ன phase difference இருக்கோ அதே phase difference தான் இந்த பாயிண்ட்டுக்கும் வரும். ஓகே, அதான் இங்கே is in same phaseன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் lambda is equal to 2 pi by beta. ஓகே, வேவ் லென்த்னா புரியுதுல்ல? ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points along the line at which current or voltage differ in phase by 2 pi radians. ஓகே, அந்த வேரி ஆகிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த 2 பாயிண்ட் எடுத்துருக்கோமோ அந்த 2 பாயிண்டில் சேமாக தான் இருக்கும். பட் 2 pi radian வந்து என்ன ஆகும், ஃபேஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேவ் லென்த். ஸோ வேவ் லென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா lambda is equal to 2 pi by beta. ஸோ பீட்டாங்கிறது யாருன்னா ஃபேஸ் கான்ஸ்டன்ட், இதோட யூனிட் வந்து ரேடியன் பர் மீட்டர். ஸோ இது வந்து வேவ் லென்த். செகண்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெலாசிட்டி ஆஃப் ப்ரொபகேஷன். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ப்ரொபகேஷன்னாலே நமக்கு தெரியும், தட் இஸ் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். அதாவது டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் டிவைடட் பை டைம். Okay, so velocity of propagation is ratio of distance traveled per time taken. அப்போது நம்ம இதோட டெஃபினேஷன் பார்ப்போம். த வேவ் ட்ராவல்ஸ் ஏ டிஸ்டன்ஸ், ஒரு வேவ் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ நம்ம அந்த டிஸ்டன்ஸ் என்ன எடுக்கிறோன்னா வேவ் லென்த் லேம்டான்னு எடுத்துக்கிறோம். த வேவ் ட்ராவல்ஸ் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் லேம்டா இன் ஒன் சைக்கிள். ஒன் சைக்கிள் தானே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஒன் சைக்கிள், ஃபார் விச் த டைம் ரெக்கார்டு, டைம் எவ்வளோ ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா 1/f seconds. திஸ் இஸ் கால்டு வெலாசிட்டி ஆஃப் ப்ரொபகேஷன். ஸோ த வேவ் ட்ராவல்ஸ் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் லேம்டா in one cycle for which the time required for 1/f seconds. So velocity of propagation v is equal to distance travel divided by time taken. நமக்கு எவ்வளோ distance travel பண்ணுது one cycle, lambda distance. நம்ம எடுத்துக்கிற time என்னது 1/f second. அப்போ lambda divided by 1/f. புரியுதுல? velocity வந்து represented by v. So v is equal to lambda divided by 1/f. That is equal to lambda ஓட வேல்யூ என்னது நம்ம ஆல்ரெடி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், lambda equal to 2 pi by beta. ஸோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். lambda is equal to 2 pi by beta divided by fன்னு இருக்கும். ஸோ அந்த f நியூமரேட்டர் போகும். ஓகே, 2 pi f divided by beta. ஸோ 2 pi f நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஒமேகா. ஓகே, அப்போ வெலாசிட்டி v is equal to omega divided by beta m per second, meter per second. தென் சப்ஸ்டியூட்டிங், ஏன் மீட்டர்னு தெரியுதுல, நமக்கு மேலே லென்த் இருக்கும், லென்த் வந்து மீட்டர், கீழே டைம் per seconds. Substituting the value of beta. பீட்டாவுக்கு இப்படி ஒரு வேல்யூ உண்டு, நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். b is equal to omega into root LC. அந்த வேல்யூவை பீட்டா, அதாவது வெலாசிட்டியோட பீட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒமேகா ஒமேகா கெட் கேன்சல்ட். ஸோ இப்படி ஒரு வெலாசிட்டியோட ஃபார்முலா கிடைக்கும். வெலாசிட்டி ஆஃப் ப்ரொபகேஷன் இஸ் ஈக்குவல் டு 1 divided by root LC.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேவ்லென்த்னா என்ன, வேவ்லென்த் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொபகேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி கான்ஸ்டன்ட். ஸோ பிரைமரி அப்படின்னா நமக்கு தெரியும், இன் டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து நமக்கு இன்ஃபைனைட் லென்த் இருக்கும். ஸோ அந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேராமீட்டர் டி செக்ஷனாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக 4 பேராமீட்டர் இருக்கும், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் அண்ட் கண்டக்டர். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டர் வந்து கனெக்டட் இன் சீரீஸ், தட் இஸ் சீரீஸ் இம்பிடன்ஸ். Conductance and capacitance are connected in parallel, shunt admittance. Okay, so இந்த 4 parameterமே independent of frequency, frequency depend பண்ணி vary ஆகாது. so இந்த 4 parameterமே independent of frequency. so அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா primary constant. okay, primary constant அப்ப யாரெல்லாம், resistor, inductor, capacitor and conductor. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கான்ஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் Z0, தென் ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் காமா. ஓகேயா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காமாங்கிறது ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட்டில் நமக்கு என்ன வேல்யூவெலாம் இருக்கும், காமா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா, அதாவது அட்டென்யூஷன் கான்ஸ்டன்ட்டும் இருக்கும், ஃபேஸ் கான்ஸ்டன்ட்டும் இருக்கும். ஓகேயா, this attenuation constant and phase constant, then characteristics impedance Z0. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா frequency சேஞ்ச் ஆச்சுன்னா இதோட வேல்யூஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். தட் இஸ் செகண்டரி கான்ஸ்டன்ட். அப்போ செகண்டரி கான்ஸ்டன்ட்டுக்கும் பிரைமரி கான்ஸ்டன்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரைமரி கான்ஸ்டன்ட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, செகண்டரி கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அதாவது சேஞ்ச் தேர் வேல்யூ வாஸ் த ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ். ஓகே, தென் நம்ம இப்போ இதோட ரிலேஷன் எழுதலாம். அதாவது ஆல்ஃபாவோட வேல்யூ அட்டென்யூஷன் கான்ஸ்டன்ட்னா என்ன, பீட்டாவோட வேல்யூ ஃபேஸ் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். தென் ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் காமா வேல்யூ தெரியும். காமாவை நம்ம ரெண்டு விதமாக எழுதுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் இசட் ஒய். இசட்டுங்கிறது சீரீஸ் இம்பிடன்ஸ், ஒய்ங்கிறது ஷண்ட் அட்மிட்டன்ஸ். சீரீஸ் இம்பிடன்ஸ் இசட்டோட வேல்யூ என்னது, ஆர் ப்ளஸ் ஜே ஒமேகா எல். ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜி ப்ளஸ் ஜே ஒமேகா சி. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த ரெண்டு வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இசட்டோட வேல்யூ அண்ட் ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ காமாவோட வேல்யூ இது, காமா வந்து என்னது ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா, இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ இப்போ இதை என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஆரை உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஜே ஒமேகா எல்ல உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆர்ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சி ப்ளஸ் ஜே ஒமேகா, இதை வேணால் காமனாக எடுத்துக்கலாம், ஜே ஒமேகா எல்ஜி ப்ளஸ் ஜே ஒமேகா சிஆர். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்கொயரை ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது திஸ் இஸ் ஹோல் ஸ்கொயர் வரும், இங்கே ரூட் வந்து என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஜே டூ, இதை வந்து என்னென்னா ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதியிருக்கோம். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா plus okay a square plus beta square plus 2ab j 2 alpha beta, that is equal to இங்கே ரியல் டேமை தனியாக எழுதியிருக்கோம், இமேஜினரி டேமை தனியாக எழுதியிருக்கோம். ஓகேயா, ஸோ அதே மாதிரி இங்கேயும் ரியல் டேமை தனியாக எழுதியிருக்கிறோம், இமேஜினரி டேமை தனியாக எழுதியிருக்கிறோம். ஓகேயா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டிங் தி ரியல் டேம், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆல்ஃபா அண்ட் பீட்டா கால்குலேட் பண்ண போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி we are going to calculate phase constant and attenuation constant. ஸோ phase கான்ஸ்டன்ட்டுங்கிறது பீட்டா, அட்டென்யூஷன் கான்ஸ்டன்ட்டுங்கிறது ஆல்ஃபா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா ரியல் டேமை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேட்டிங் ரியல் டேம். ஸோ ரியல் டேம் என்னது, இங்கே இது வந்து இமேஜினரி டேம், இந்த ரெண்டும் தான் ரியல் டேம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சி. சாரி, ஜே பீட்டா ஸ்கொயர் அப்படிங்கும்போது மைனஸ் தான் வரும், சாரி, ஜே பீட்டா ஸ்கொயர், அதாவது ஜே ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வரும், ஜே ஸ்கொயருக்கு வேல்யூ இஸ் -1, அப்போ மைனஸ் பீட்டா ஸ்கொயர். ஓகே, சாரி, ஓகே. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஜே டூ alpha beta. So equating the real term for solving for alpha square, அதாவது alpha value calculate பண்ணுறதுக்கு நம்ம real term என்ன பண்ணுறோன்னா equate பண்ணுறோம். ஓகேயா, ஸோ ரியல் டேமை equate பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர், இந்த பீட்டா இங்கே வரும்போது ப்ளஸ் பீட்டா ஆகும், பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சின்னு வரும். தென் ஈக்குவேட்டிங் தி இமேஜினரி பார்ட், செகண்ட் வந்து இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இமேஜினரி பார்ட் என்னது, 2 ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல்ஜி ப்ளஸ் சிஆர்.
இமேஜினரி டேமை எடுத்தாச்சு. இனி என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணியாச்சு. ஸ்கொயர் பண்ணும்போது 4 ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இந்த ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயரோட நம்ம பீட்டா கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆல்ஃபா ஸ்கொயரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 இன்ட்டு இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வரும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த 4 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ டிவைடட் பை 4ன்னு வரும். ஸோ இந்த பீட்டா ஸ்கொயரை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது இந்த டேமுக்கு மொத்தமாக பீட்டா ஸ்கொயர்னு மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த டேமை தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ பீட்டா பவர் 4 ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு ஆர்ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சின்னு வரும். ஸோ பீட்டா பவர் 4 பீட்டா ஸ்கொயர் இந்த டேமை இங்கே எடுத்துகிட்டு வரேன். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு லீனியர் இக்குவேஷனில் எழுதியிருக்கேன். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார்மேட்டில். அதாவது இல்லைனா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் சி. ஓகேயா? ஸோ அப்போ பீட்டா பவர் 4 ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு இந்த டேமில் வந்திருக்கு ப்ளஸ் சி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா இல்லை. ஸோ அப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம சொல்யூஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணணும். அப்போ பி ஸ்கொயர் வந்து மைனஸ் பி, இதுதான் பி. ஸோ மைனஸ் பி, பியோட வேல்யூ வந்து ஆர்ஜி மைனஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஸ்கொயருங்கிறது எக்ஸோட வேல்யூ. ஓகேயா? அப்போ மைனஸ் பி, அப்போ மைனஸ் ஆர்ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சி. ஓகேயா? ஒமேகா ஸ்கொயர் எல்சி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், திஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ மைனஸ் 4ac, மைனஸ் 4acங்கிறது 4, இது வந்து சி, ஏயோட வேல்யூ 1. அப்போ மைனஸ் 4ac, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த வேல்யூ டிவைடட் பை 2a, 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகேயா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் பீட்டா ஸ்கொயர் போட்டிருக்கோம், நமக்கு எக்ஸ் ஸ்கொயரில் இருக்கணும். ஸோ இங்கே பீட்டா பவர் 4ன்னு இருக்குது. அப்போ இது வந்து பீட்டா ஸ்கொயர்னு எடுத்துருக்குறோம். சரியா? அப்போ பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 4 கேன்சல் ஆகும். ஸோ இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கிறோம். அப்போ இந்த டேம் ப்ளஸ் ஆகும், இந்த டேம் மைனஸ் ஆகும். ஸோ அதை எழுதியிருக்கோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த உள்ள டேம் அப்படியே எழுதியிருக்கோம் டிவைடட் பை 2. இப்போது இந்த டேமுக்கு ரூட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இப்போ இந்த டேமில் வந்து பீட்டா வந்து பீட்டா ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ நம்ம பீட்டா வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். அப்போ த ஹோல் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது வந்து பீட்டா வேல்யூ. ஓகேயா? ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா வேல்யூவில் உள்ள டேமில் எங்கேயுமே ஆல்ஃபா இல்லை. ஸோ திஸ் இஸ் ஃபேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, பட் இந்த ஆல்ஃபா வேல்யூவில் பார்த்தீங்கன்னா பீட்டா இருக்குது. அப்போ இந்த பீட்டாவை நம்ம ரிமூவ் பண்ணணும் ஆல்ஃபா கால்குலேட் பண்ணும்போது. அப்போ என்ன பண்ணுறோன்னா பீட்டா வேல்யூவை இந்த இக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேயா? அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் இந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறேன் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூனா இந்த வேல்யூ நம்ம பீட்டா கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ. ஓகே, அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்துருக்கிறேன். இந்த 2க்கு எல்சிஎம் எடுக்கும்போது இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ 2 மைனஸ் எக்ஸ் என்னது எக்ஸ். ஸோ அந்த எக்ஸ் வேல்யூ ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்கும். நம்ம ரியல் டேம் மட்டும்தான் ஆன்சரில் எழுதியிருக்கிறோம். ஓகே, அப்போ ரூட் ஆஃப் ஆர்ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இது அப்படியே வரும் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ ஆல்ஃபா வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் அப்படின்னு வரும். ஓகே, ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த வேல்யூ. ஸோ இப்போ ஃபேஸ் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணியாச்சு, அட்டென்யூஷன் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணியாச்சு, ஆல்ஃபா அண்ட் பீட்டா. திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ ஃபைனலாக ஃபார் பர்ஃபெக்ட் டிரான்ஸ்மிஷன் லைன், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருக்கணும், கண்டக்டன்ஸ் வந்து 0வாக இருக்கணும். ஓகேயா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபேஸ் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபேஸ் கான்ஸ்டன்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0, கண்டக்டன்ஸ் வேல்யூ 0 கொடுக்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும், ஒமேகா ஸ்கொயர் எல்சி மைனஸ் 0 ப்ளஸ் 0 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சி ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இது 0 ப்ளஸ் 0. அப்போ இந்த ஹோல் டேமும் 0 ஆகிடும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் எல்சி ப்ளஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சி தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ ஒமேகா வந்து என்னது ஒமேகா ஸ்கொயர் எல்சின்னு வரும் டிவைடட் பை 2. மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரூட்டுக்கு வெளியில் எடுத்துடலாம், இந்த இன்னர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துடலாம் டிவைடட் பை 2.
ஸோ தட் இஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது 2 ஒமேகா ஸ்கொயர் எல்சின்னு வரும் டிவைட் பை 2 பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் எல்சி பீட்டா ஈக்குவல் டு ஒமேகா ரூட் எல்சி. ஸோ இந்த பீட்டாவோட வேல்யூ தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். ஓகே, சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு ரூட் எல்சி. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் அண்ட் velocity of propagation. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.